ஹாய்ப்பா, குட் மார்னிங். இது வந்து நேற்று அரைச்ச மாவு நைட் எதுக்கும் இருக்கட்டுமே. இந்த மாதிரி எப்பவுமே டப்பு இந்த மாதிரி வச்சு தான் வைப்பேன். மாவு பொங்கி வழிஞ்சா கீழெல்லாம் வழிஞ்சு நமக்கு பெரிய வேலை வச்சிருன்னு எப்படி பொங்கிருச்சு பாருங்கள். நீங்களும் மாவு அரைச்சிங்கன்னா பொங்கிருன்ற பயம் இருந்ததுன்னா இந்த மாதிரி கீழே ஒரு டப்பு வச்சு இந்த மாதிரி வச்சுருங்க. பொங்குனாலும் நமக்கு மாவு வேஸ்ட் ஆகாது, வேலையும் மிச்சமாகும். சில நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நான். சரி பொங்கிருச்சுன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு பொங்கும். அதனால் இந்த மாதிரி கீழே ஒரு டப்பு வச்சு மாவை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பொங்குனாலும் வேலையெல்லாம் மாவும் வீணாக போகாது. ஹாய்ப்பா, குட் மார்னிங். இந்த ரேக்கை காலி பண்ணி தான் இருந்தது. அன்றைக்கி இதில் இருந்த பொம்மையெல்லாம் எடுத்து வீடியோ போட்டிருந்தேன். அங்கே உள்ள ஷோகேஸில் அடுக்கினேன். இப்போ இது காலியாக தான் இருக்குது ஹாலில். இவ்வளோ பெருசாக இடம் அடைஞ்சிட்ருக்கு. என் பொண்ணு புக்ஸ் வைக்க செல்ஃப் வேணும்னா, அதனால் இது பின்னாடி கண்ணாடி. இது நான் காலி பண்ணிட்டேன். இப்போ இப்படி தான் இருக்குது. இது மேலே புக்கு வச்சுருந்தது. சரி சின்னதாக இது இருந்தால் போதும், சும்மா எதாவது முக்கியமானது மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த வாட்ச் பாக்ஸு சிலதெல்லாம் மட்டும் வைக்கலான்னு சொல்லிட்டு இதை கொண்டு நீங்கள் வச்சுருக்கேன். இடம் எவ்வளோ காலியாகிடுச்சு பாருங்களேன். ஃபுல்லாக இதுவாக இருக்கும். இவ்வளோ இடம் காலியாகிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா நாங்கள் மேலே தூக்கிட்டு போய் மேலே செட் பண்ணணும். எல்லாமே ஒரு நாள் இது எல்லாமே ஒரு நாள் க்ளீன் பண்ணணும். எல்லா கப்ஸு மெடல்ஸ் நிறையா இருக்குது. ஹாப்பியாக இருக்குது சொல்லும்போது. அதனால தான் அடிக்கடி சொல்கிறேன். வரும். இங்கேருந்து புக்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன். இப்படி தான் இருக்குது இந்த இடமும். இது கீழேருந்து நம்ம மேலே வந்தோன்னா ஒரு குட்டி ஹால் மாதிரி இருக்கும். இப்போ இதுதான் அருணா ரூம். ரொம்ப யூஸ் பண்ணாதே கிடையாது. எனக்கு எல்லாம் அங்கே ஒன்றா தூங்குறதுனால இந்த ரூம் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ அந்த கபோர்டில் இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து இங்கே அடுக்கியிருக்கேன். தெரியுதா? புக்ஸு இப்போ அது கொண்டு இந்த ரூமில் எந்த இடத்துல போடுறதுன்னு அவளே தான் டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணி அதை போட்டுட்டு இனிமேல் தான் டெக்கரேஷன் ஆரம்பிக்கணும். அழகாக நீட்டாக. இப்போதைக்கு ஸ்க்ரீனை மாற்றிருக்கேன். பெட் கவர்லாம் துவைக்க போட்டாச்சு. அந்த டேபிளை சப்போஸ் இந்த டிவிக்கு கீழே இங்கே வைப்போமா இல்லைன்னா இங்கே வைப்பான்னு அவள் தான் டிசைட் பண்ணணும். இல்லை ஓரளவு செட் பண்ணிவிட்டு நான் வீடியோ போடுறேன். க்ளீனிங் வேலைக்கு நடுவில் சூப்பரான ஒரு பிரியாணி. இது நான் செய்யலை, என்னோட ஹஸ்பண்ட் தான் செஞ்சாங்க. சூப்பரான பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி. ஆவி பறக்குது பாருங்க. அவ்வளோதான். பிரியாணி, முட்டை, ஆனியன் ரைத்தா. அந்த உட்டன் கபோர்டில் அடுக்கலான்னு சொன்னேன்ல, அது எங்களால் மாடியில் தூக்கிட்டு வர முடியல. அதனால் பழையபடி அதை அங்கேயே வச்சுட்டு சில்வர் ரேக்கை ரூமில் கொண்டு புக்ஸ் எல்லாம் இப்போ ரூமில் அடுக்கிக்கிட்டு இருக்கோம். கீழே இங்கே ஒரு ரேக்கில், இங்கே இங்கே இப்போதைக்கு இந்த ஹாலோட செட்டப் இப்படி தான்ப்பா இருக்குது. அதாவது இங்கே முன்னாடி பெரிய ரேக் இருந்தது. இங்கே இருந்ததை பெருசாக இருக்கும் பொம்மைலாம் வச்சுருப்பேன். அதை எடுத்துகிட்டு ரொம்ப இடம் வீணாக போகுது, மேலே எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் காலி பண்ணிவிட்டு இது பாருங்களேன், வாட்ச் ஸ்டாண்டு. பையன் வாட்ச் எல்லாம் இதில் தான் வச்சுருக்கான். இன்னும் அங்கங்கேயும் இருக்கும். எவ்வளோ தேடி தேடி இங்கே கொண்டு வச்சாலும் திரும்ப அது ஒவ்வொரு இடத்துல இருக்கும்.
இப்படி தான் இருக்குது ஹாலோட இது வந்து. அந்த பெரிய இது எடுத்த உடனே கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் நீட்டாகவும் இருக்குது. ஓகேவா? இந்த பக்கம் வந்து எப்போ மாதிரி நார்மல். இந்த சோஃபாவை எங்கேயுமே நகர்த்த மாட்டேன், எப்போவுமே இது மட்டும் இங்கேயே தான் இருக்கும். அப்புறம் வந்து டைனிங் டேபிள் மேலே கொஞ்சம் கச்ச கச்சன்னு இருக்குது, அதை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். அப்புறம் இந்த டேபிளை தான் மேலே எடுத்துகிட்டு போய் போடலான்னு நானும் என் பொண்ணும் தூக்குறோம், எங்களால் தூக்கவே முடியல. அப்புறம் என்ன மேலே எடுத்துகிட்டு போகல, அப்புறம் வேறு பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு மேலே அங்கேருந்து புக்ஸ் எல்லாம் குட்டி ஷெல்ஃபில் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து வேறு ரேக்கில் அடுக்கிட்டு இது வந்து இப்போ இங்கே இருக்குது. இங்கே என்ன பிளான்னா, அந்த அயன் துணியெல்லாம் இருக்குது பாருங்களேன், அந்த கூடையில் வச்சுருக்கேன் பாருங்கள் அயன் துணி, இதெல்லாம் வந்து சுருட்டி சுருட்டி வைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி கபோர்டில் நீட்டாக ஒரு கபோர்டில் அயன் துணியை நீட்டாக மடித்து வச்சிடலாம். ஒரு கபோர்டில் இதுங்க துவச்சி வச்சாலும் மேலே எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. அதனால் ஒரு பக்கம் அவங்களோட துணி வந்து இந்த சோஃபாவில், அந்த பக்கம் இந்த பக்கம் கூடையில் நல்லா இருக்கும், அதெல்லாம் இந்த இடத்துல நீட்டாக மடித்து வச்சிடலாம். அவங்கவுங்க துணி வேணுன்றதை எடுத்து போட்டு துவச்சி இது உள்ளே வைப்பேன், உங்களுக்கு வேணும்னா மேலே எடுத்துகிட்டு போங்கன்ற மாதிரி ஒரு பிளான். கீழே வந்து இதில் என்ன இருக்குன்னா காக்கா மிச்சர். கீழ் கபோர்டில் எதுவுமே வைக்க முடியாதுங்க, ஏன் தெரியுமா? இவனுங்க வந்து போக வர வந்து சில நேரம் ஒரு கோவத்தில் ஏதாவதுன்னா இந்த இடத்துல தான் வந்து மூத்தா போவானுங்க. அதனால் கீழ் கபோர்டில் எதுவுமே வைக்க முடியாது, 3 இது மட்டும் யூஸ் பண்ணலாம். இது மேலே வந்து அயன் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, பார்ப்போம். நான் அயன் பண்ணவே மாட்டேன் முக்கால்வாசி. கிச்சன்லேயும் சமையல்லாம் முடிஞ்சு கிச்சனுமே நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ மேலே எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இந்த இடம் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த இடம் லைட்டு போடுவா. இப்போ வந்து கட்டில் இந்த பக்கம் இருந்தது, அங்கே ரேக்கெல்லாம் இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டேன், ரேக்கெல்லாம் ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ வந்து இங்கே கட்டில் போட்டிருக்கேன். இப்போ யாராவது வந்தால் நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம். இங்கே பால்கனியில் இப்படி கதவை திறந்து விட்டுட்டு இங்கே படுத்துக்கலாம். எவ்வளோ இடம் ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கா? இப்போ வந்து இந்த ரூமில் இருந்து இந்த ரூம், இப்போ வந்து அந்த ரேக் எங்கே போச்சுன்னா அடுக்கியாச்சு பாருங்கள். நேற்று அடுக்கும்போது காமிச்சேன், சூப்பராக அடுக்கியாச்சா? புதுசு இப்படி தான் இருக்கேன் நான் வீடியோ எடுக்கும்போது. அப்புறம் இங்கே ஒரு கட்டில், இங்கே ஒரு கட்டில், அவ்வளோதாங்க. சேரு, கபோர்ட்லலாம் ட்ரெஸ்ஸு அது இது எல்லாம் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஓரளவு க்ளீனாக இருக்கா? டிவி முன்னாடி மேலே ரூமில் ஒரு டிவி முன்னாடி ஒரு டீப்பாய், ஒரு சேரு, அவ்வளோதான். சிம்பிளான ரூம் தான். தலையணெல்லாம் கபோர்டில் தான் இருக்கும், யூஸ் பண்ணும்போது தான் எடுத்துக்குவோம். ஏன்னா இவனுங்களாம் வந்தாங்கன்னா தலையணை மேலெல்லாம் உருளுவானுங்க. ஆனால் இங்கே ரூம்குள்ளெல்லாம் அவனுங்களை விடுறதே கிடையாது. இப்போ இந்த ரூம் க்ளீன் ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப முக்கியமான ரூமு. இந்த ரூம் க்ளீன் பண்ணால் இந்த ரூமில் ஆள் இருக்கக்கூடாது. பையன் க்ளீன் பண்ணவே விட மாட்டான். அம்மா இருக்கட்டும்னுவா. கார்பெட் இல்லாமல் நடக்க மாட்டான். பாருங்களேன் எப்படி போட்டு வச்சுருக்கான் பாருங்களேன். நான் எப்போ க்ளீன் பண்ணுவேன்னா, அவன் ஊருக்கு எங்கேயாவது போயிட்டான்னா வந்து க்ளீன் பண்ணும். இப்போ 2 டேஸில் ஊருக்கு போயிடுவான். அப்போ தான் இந்த ரூமை வந்து ஃபுல்லாக எடுத்து நகர்த்தி பெட் கவர்லாம் மாற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியும். அவ்வளோதான்ப்பா, அந்த 2 ரூம் முடிஞ்சதா. இந்த ரூம் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எப்போ பண்ணுறோனோ அப்போ பார்க்கலாம் அடுத்த வீடியோ. இந்த டேபிள் மேலே டேப்லெட்டு, ஊறுகாய் இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே தூக்கி வச்சுட்டேன். எனக்கு டைனிங் டேபிள் மேலே சாப்பாடு வைக்கவே இடம் பத்தாது சில நேரம். இது வேறு அந்த இதுவாக இருக்கும். அதனால இன்னும் வந்து டைனிங் டேபிளில் சாப்பாடு மட்டும், சமைச்சது கூட இங்கே ஓரமாக ஒரு இடத்துல. இப்போது வந்து மஞ்சள் ஆர்டர் இருக்கிறதுனால பேக்கிங்க்காக இந்த மிஷின் வெளியே வந்துருக்கலன்னா உள்ளதாக இருக்கும். சமைச்சதை தூக்கி இங்கே வச்சிடலாம், சாப்பிடும் போது எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஏரியா வந்து இப்படி தான் இருக்குது. கிச்சன் இங்கே இருக்குது, டேபிள் மேலே இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போதுக்கு அயன் துணி, துவச்ச துணி எதுவுமே இல்லை. அயன் துணி கொடுத்தாச்சு, துவச்ச துணி இப்போ தான் வாஷிங் மிஷின் ஓடிட்டுருக்கு. காய வச்சு அவங்கவுங்க துணியை மடித்து வச்சிடணும், அயன் துணி தனியாக எடுத்து வச்சிடணும். நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி துவச்ச துணி வந்து அதை எடுத்து வைக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும். சாமி ரூம் எல்லாமே இப்படி வந்தீங்கன்னா இந்த இடத்துல டைனிங் டேபிள், சோஃபா, இவனுங்க இங்கே வந்து ஹாலு இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து ஃப்ரிட்ஜ். ஹாய்ப்பா, குட் மார்னிங்.
மொதல் நாள் க்ளீனிங் வேலை அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தது. இன்றைக்கி இது வந்து மறுநாள் வந்து வாழை வந்து குலை தள்ளி ரொம்ப பூ வந்து இதுவாகிட்டு உதிர்ந்துட்டு இருந்தது. சரி இதை கட் பண்ணிடலாம் சொல்லி கட் பண்ணிட்டேன். இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், கட் பண்ணணும். அந்த மாதிரி பிரண்டை கொடியும் ரொம்ப பெருசாக வந்திருந்தது. சரி அதையும் ஆஞ்சிடலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு என்ன பண்ணேன், சும்மா கத்திரிக்கோலில் கட் பண்ணி 4ஆக கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி இன்னும் நார் எடுக்கலை. புளித்தண்ணியில் போட்டிருக்கேன் நான். புளித்தண்ணியில் போட்டால் இது நரம்பு எடுக்கும்போது அரிக்காது, அதனால் புளித்தண்ணியில் நல்லா போட்டு வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா பிரண்டை புளிக்குழம்பு தான் வைக்க போகிறோம். சட்னி அரைச்சி போர் அடிச்சிருச்சு, அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி சூப்பராக பிரண்டை புளிக்குழம்பு வைக்கலாம். மூட்டு வலிக்கலாம் ரொம்ப நல்லது. வாழைப்பூ பொரியலோ பிரண்டை புளிக்குழம்பு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் சிசரில் கட் பண்ணி இந்த மாதிரி புளித்தண்ணியில் போட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கையில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நார் எடுத்தோம்னா கை அரிக்காது. ஓரளவு ஆஞ்சி எடுத்துட்டேன் நான். இப்போ வந்து இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். எண்ணெயில் போட்டுட்டேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு குழம்பு வச்சால் தான் அரிக்காது. எடுத்துகிட்டு அரைச்சி தான் குழம்பு வைக்க போகிறோம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து அரைச்சிடலாம். இப்போ வந்து டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்ன நார் இருக்க தான் செய்யும். புளித்தண்ணி ஊற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா அரைச்சாச்சு. இது தண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டிட்டு அப்புறம் புளித்தண்ணி குழம்புக்கு என்ன அளவு சேர்க்குறோமோ அந்த புளித்தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து குழம்பு வந்து தாளிச்சிடலாம். வைக்கணும் இல்லையா, அந்த கடாயிலேயே தான் தாளிக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். பொரியட்டும். இதில் வந்து 2 தக்காளி 2 வெங்காயம், இது வந்து அந்த பிரண்டையோட இலை, அதையும் நம்ம சமையலில் சேர்க்கலாங்க. கருவேப்பிலை சேர்க்கல, இது வந்து இதில் இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பிரண்டை, இதை வந்து இதில் ஊற்றிக்கும். இப்போ வந்து அரைச்சதெல்லாம் ஊற்றியாச்சு, நல்லா இது பண்ணியாச்சு. இது மேலே வேணும்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணோம், பிரண்டையை வந்து நார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு புளி தண்ணியில் ஊற வச்சுட்டு நார் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பிரண்டையை வந்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு தக்காளி வெங்காயம் கடுகு வெந்தயம் கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிரண்டையோட இலையும் நல்லா வதக்கிட்டு அரைச்ச பிரண்டை இது உள்ளே ஊற்றி கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றி குழம்பு மிளகாத்தூள் கல்லுப்பு போட்டு குழம்பு கூட்டி அடுப்பில் போட்டிருக்கேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கு, நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து சுண்டி வரணும். இப்போ வந்து வாழைப்பூ செய்ய போகிறோம். அடுப்பில் கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைப்பூ வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பழைய கஞ்சியோட தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் கலர் மாறாமல் நல்லாயிருக்கும். வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தாளித்து விட்டுட்டு இதை அரைக்கிறதுக்கு என்னென்ன அரைக்கணும்னு சொல்கிறேன். பொரியல் தான் பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதில் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வாழைப்பூ அதிகமாக இருக்கும், ஆனால் பொரியல் பண்ணோம்னா கொஞ்சமாக தான் வரும். நல்லா இதுவாகிடுச்சு. இது கூட இப்போ வாழைப்பூவை எடுத்து போட்டுக்கலாம்.
நிமிஷம் வெங்காயம் கடுகு வெங்காயம் போட்டு வதக்கணும். கருவேப்பிலை சேர்த்தோம். வாழைப்பூவை போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த டைமில் நான் இதோட மூடி எடுத்துடுறேன். இப்போ வாழைப்பூவை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே வாழைப்பூக்கு தேங்காய் என்ன போடணும்னு பார்த்துடலாம். வாழைப்பூ வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் இது பண்ணிடலாம். என்னென்ன சேர்த்துருக்கேன்னா தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு, மஞ்சள்தூள். தேங்காய், காஞ்ச மிளகாய், சோம்பு, சீரகம், ஒரு பல்லு பூண்டு போட்டிருக்கேன். இதை நம்ம நல்லா மிக்சியில் பூவாக்கிக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வற்றி வருது. இந்த டைமில் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். அப்போ இந்த எண்ணெய் வந்து அப்படியே மேலே கட்டி வரும். கட்டி வரும்போது நம்ம இறக்க வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் கட்டியாகட்டும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கை கால் உடம்பு வலி எல்லாத்துக்கும் அவ்வளோ நல்லது. இது வாரத்தில் ஒரு நாளாவது செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி பிரண்டை கேரட் புளிக்குழம்பு. தேங்காய், சோம்பு, காஞ்ச மிளகாய், சீரகம், எல்லாம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு பூவாக்கியாச்சு. இப்போ பொரியல் என்னாச்சு பார்ப்போம். தண்ணி வத்திச்சான்னு பார்ப்போம். தண்ணி இன்னும் கொஞ்சம் வற்றணும். ஆனால் மூடி எடுத்துட்டேன். திரும்ப மூட வேணாம். இன்னும் கொஞ்சம் வெந்துருச்சு. நல்லா வற்றின உடனே நம்ம இது பண்ணிக்கலாம். வந்து நல்லா தண்ணி வற்றிருச்சு, வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து இதை சேர்த்துடலாம். இப்போ வந்து இது கூட நீங்கள் வேக வச்ச துவரம் பருப்பு சேர்க்கணுன்னா சேர்க்கலாம். முருங்கைக்கீரை சேர்க்கணுன்னா சேர்க்கலாம். அப்படியே அடுத்த சிம்பில் வச்சிடலாங்க. முருங்கைக்கீரை போட்டு பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் காம்பினேஷனு. இப்போ தான் முருங்கை மரம் துளுத்து வருது. அதுக்குள்ளே ஒடிக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் இது பண்ணலை. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஒடிச்சிக்கலாம். இந்த டைமில் வேக வச்ச துவரம் பருப்பு சேர்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா அளவு எனக்கு அதிகமாயிரும். அப்புறம் இது தீர்றதே பெரிய விஷயம். பருப்பு சேர்த்துட்டா இன்னும் அதிகமாயிரும். கொஞ்சம் துவர்ப்பாகவே சாப்பிடுவோம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை வந்து நம்ம நிறுத்திட்டு பாத்திரம் மாற்றிடலாம். நல்லா பிரண்டை குழம்புமே நல்லா வற்றி சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் பிரண்டை போட்டிங்கன்னா பசங்களாம் எடுத்து வச்சுலாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்ல எண்ணெயில் பொரித்து எடுத்து இது பண்ணி வச்சிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பசங்களும் சாப்பிட்ருவாங்க. இப்போ இந்த டைமில் இந்த பிரண்டையோட இலை 4 சும்மா நல்லா அலசிட்டு இப்படி வச்சுட்டா சூப்பரான பிரண்டை குழம்பு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியாக ஹெல்த்தியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு சாதம் சோறு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை நிறுத்திட்டேன். ஆனாலும் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வாழைப்பூ பொரியல், அதாவது பிரண்டை குழம்பு வாழைப்பூ பொரியல். இன்றைக்கி எங்களோட சிம்பிளான லஞ்ச் இதுதான். சாப்பிடும்போது வேணும்னா அப்பளம் பொரிச்சிக்கலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சூப்பரான லஞ்சு. சூடாக சாதம், சுட சுட சோறு, சாதமே வருது, சோறு சொல்லணும் தான் நினைக்கிறேன். அப்புறம் வாழைப்பூ பொரியல், அப்புறம் டேஸ்டியான ஹெல்த்தியான பிரண்டை புளிக்குழம்பு. ரொம்ப நல்லா இருக்குங்க, ஹெல்த்தியானதும் கூடங்க. கைவலி கால்வலிக்கெலாம் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கைவலி கால்வலியெல்லாம் காணாமல் போயிடும். சுட சுட சாதத்தில் இந்த மாதிரி குழம்பு போட்டு சாப்பிட்றதே ஒரு டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க. இந்த நார் வந்து பிரண்டை குழம்பு வைக்கும்போது குட்டி குட்டியாக வரதான் செய்யும். இன்னைக்கு எங்கள் வீட்டோட லஞ்ச் இதுதான். வாங்க சாப்பிடலாம். வாழைப்பூ பொரியலோட செம்மையாக இருக்கும். பால்கனி பார்க்கலாமா? காகிதப்பூ இதெல்லாம் வந்து மலையில் கீழே விழுந்தது, தூக்கி வச்சு இந்த க்ரீன் பேக் வாங்கி போட்டு வச்சுருக்கோம். ஓரளவு எல்லாம் துளுத்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல. என் பையன் கொஞ்சம் கவலைப்பட்டா, ஐயோ என்னடா போயிடுமோன்னு சொல்லிட்டு. பாருங்க இப்படி இருக்கு. முள்ளு குத்த போகுது காக்கா. காக்கா கேக்குதா? சத்தம்லாம் கேக்குதா?
அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.